கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் த வீக்ல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதற்காக என்றால், அவர் அக்கிரமம் செய்து அவர் பாவம் செய்து மரணத்தை சம்பளமாக பெறவில்லை. நீங்களும் நானும் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் சம்பளத்தை வாங்க வேண்டிய இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். நம்முடைய சம்பளமாகிய மரணத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் மரணத்தை சந்தித்தார். அதைத்தான் நினைவு கூறப்போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ சாயலானார். அவர் தேவ சாயலா இருந்தவர். அவர் தேவனாய் இருந்தவர். மனுஷ சாயலானார் என்றால் அவர் ஒரு மனுஷனாகவே மனு உருவெடுத்து மனிதனை எதெல்லாம் வேதனைப்படுத்துமோ அதே வேதனையை அவர் சிலுவையில் அனுபவித்தார். உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். இந்த 14-15 வசனத்துல 3 விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்று, அவர் எதற்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 2, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. 3, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? உங்களைப் போல என்னை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மனுஷ சாயலானார். நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய மரண பயத்தை, நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கும், அந்த மரண பயம் என்கிற கட்டுகளை சங்கிலியை உடைக்கும்படிக்கும் அவர் மாம்ச சாயலானார். அவர் நம்மை போல மனுஷ ரூபம் எடுத்தார். இரத்தமும் சதையுமாய் இந்த உலகத்திலே அவர் மனுஷ சாயலானார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு தேவன் மனுஷ ரூபம் எடுத்தார். தேவன் மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறானோ அதே நிலைமையில அவரும் மாம்சத்தை உடைய ஒரு குழந்தையாக இந்த மனு உருவெடுத்து வந்தார். அவருக்கும் தெரியும் இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு வேதனைப்படுறான், இந்த உலகத்தில் அவன் வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு வேதனை உள்ளது என்பதை அவரும் மாம்சத்திலே வந்து அனுபவித்தார். ஒரு மனுஷன் தான் பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னா அவன் நல்லா வாழணும், அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும், அதுதான் அவனுடைய குறிக்கோள். ஆனால் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார் அப்படின்னா அவர் மரிப்பதற்காக பிறந்தார். அவர் வாழ்வதற்காக பிறக்கவில்லை. அவருடைய நோக்கமே மரிப்பதற்காக, மனுக்குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற மரணத்தை தான் சந்தித்து அந்த மரணத்துக்கு காரணமாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு அவர் மாம்ச சாயலானார். பிசாசு தான் இந்த மரணத்திற்கு பின்னாடி அதிகாரியா இருக்கிறான் பாருங்க. இந்த மரணத்துக்கு அதிகாரி யார் அப்படின்னா பிசாசானவன். அந்த பிசாசை எப்படி அழிக்க வேண்டும் என்றால், தானும் அந்த மரணத்தை சந்தித்தால் தான் அதை அழிக்க முடியும். அப்ப அந்த மரணத்தை சந்திக்கணும்னா அவர் மனுக்குலம் எடுக்கணும். அவர் மனுக்குலம் எடுத்தார். அவர் சிலுவையிலே மரணத்தை சந்தித்தார். ஒவ்வொரு மரணத்துக்கு பின்பாகவும் பிசாசு இருக்கிறான். பிசாசு தான் அந்த மரணத்துக்கு காரணம். குடும்பத்துல, உறவினர்கள் மத்தியில, சொந்தங்கள்ல அநேக மரணங்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த மரணத்துக்கு பின்பாக வேற யாரும் இல்லை, பிசாசு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரு மரணத்துக்கு பின்பாகவும் ஒவ்வொரு பிசாசனுடைய செயல் இருக்கு. அதை அறியாதவருடைய வாழ்க்கையில அது வேலை பார்க்கும். இந்த உலகத்துல மரணம் வரும் என்றால் அதற்கு தேவன் காரணர் அல்ல. ஒவ்வொரு மரணத்திற்கும் அதிகாரி பிசாசானவன். நிறைய கிறிஸ்தவம் கூட மரணத்தை சந்திக்கிறாங்க. அதான் இயேசு மரணத்தை சந்திச்சுட்டாரே, பிசாசானவனை அழிச்சிட்டாரே, அப்புறம் எதுக்கு மரணத்தை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, மரணத்திற்கு காரணமாகிய அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் சிலுவையிலே அழித்தார் என்பதை அறியாததினாலே அவர்கள் வாழ்க்கையில் மரணம் வேலை பார்க்கும். மரணம் சும்மா வேலை பார்க்காது, அறியாமையினாலே வேலை பார்க்கும். ஒவ்வொருடைய மரணத்திற்கும் பின்பாகவும் பிசாசானவனுடைய செயல் இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில தான் இஷ்டப்படி மரணம் வேலை பார்க்காது என்றால்
மரணத்தை அழித்த கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரணம் தான் இஷ்டப்படி செயல்பட முடியாது. தான் என்ன செஞ்சாலும் மரணத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னு பிசாசால செயல்பட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஜீவாதிபதியை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் அவங்க வாழ்க்கையில மரணம் செயல்பட முடியாது. இந்த நாளில ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு உங்களுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். என்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஆகவே நீங்களும் நானும் நீடிய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதற்காக தான் அவர் உலகத்திற்கு வந்தார். இந்த உலகம் அறியாமையினால் இருக்கிறதுனாலே மரணம் வேலை பார்க்குது. சத்தியத்தை அறிந்தால் மரணம் அவங்க வாழ்க்கையில வேலை பார்க்காது. மூன்றாவது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில மரண பயத்தில் அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். மரண பயத்தினால் அடிமைப்பட்டிருக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபியர், ஒரு மரண பயம். வெளியே போகும்போதும் மரண பயம், வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதும் மரண பயம், தனிமையில் இருக்கும் பொழுதும் மரண பயம், தூங்கி கொண்டிருக்கும் பொழுதும் மரண பயம். அப்படிப்பட்ட ஒரு மரண பயத்தினால நீங்க அடிமைத்தனத்திற்குள்ளானீங்க அப்படின்னா இந்த வசனம் சொல்லுகிறது, மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். நீங்கள் விடுதலையாக்கப்படும்படிக்கு உங்களுக்காய் ஒரு பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கு. மரணம் சும்மா வராது. மரண பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில தான் மரணமே வரும். அப்போ மரண பயத்தின் வழியா தான் பிசாசு என்ன பண்றான்னா தன்னுடைய சித்தத்தை, மரணத்தை உள்ளே கொண்டு வருகிறான். அப்ப மரண பயத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டுட்டா அவங்க வாழ்க்கையில அவன் செயல்பட முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் இன்றே உங்க வாழ்க்கையில மரண பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக இப்ப ஜெபிக்க போறேன். ஒருவேளை மரண பயத்தின் பிடியில நீங்க இருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நிச்சயமாய் விடுதலையாக்கப்படுவீர்கள். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வசனம் சொல்லுகிறது, மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு நீர் மரணமானீர், நீர் மரணத்தை ருசி பார்த்தீர் என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் இந்த மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை சொல்லி நான் அவர்களை விடுதலை ஆக்குகிறேன். ஆண்டவரே, இனிமேல் அவர்கள் மரண பயத்தை கொண்டு பிசாசே இனிமேல் அவங்க வாழ்க்கையில நீ வேலை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மரண பயத்தை கொடுக்கிற அந்த பொல்லாத அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறேன். இப்பொழுதே அந்த குடும்பத்தை விட்டு, அந்த நபரை விட்டு, அவருடைய மனநிலையை விட்டு நீ அகன்று போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்கள் தலையிலே விழுவதாக, அவர்களுக்காய் சிந்தப்பட்ட, அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட விலைக்கரையமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்கள் மேல் விழுவதாக, சிந்தப்படுவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து நான் அவர்களை விடுதலை ஆக்குகிறேன். அவர்களை விடுதலை ஆக்குகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காய் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்தால் போதும், அவர்கள் மரண பயத்தில் இருந்து விடுதலாக்கப்படுவார்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமென்.